சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். மிகுந்த மிகுந்த கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க. 5 கூடிய குரு பகவான் 11க்கு வருகிறார். யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்? பணம் பல வழிகளில் வரும். பணம் விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம். பணமோ பணம். அந்த அளவுக்கு பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது, 7ல் இருக்கக்கூடிய ராகு. இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது உங்களுக்கு வந்துடும் இந்த வருடம் இதை மட்டும் நீங்கள் உடச்சி போட்டுருங்க. அஷ்டம சனி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். தாழ்வு மனப்பான்மை சார், நம்பிக்கைதான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அதை முதல்ல புரிஞ்சுங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இந்த நம்பிக்கை மனசுக்குள்ளே வேணும். கேது என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பாம்பு இருக்குது சார், ஒரு பாம்பு இப்படி நேராக போயிட்டு இருக்கு. இந்த பாம்பு சார், பாம்பு என்னைக்கு சார் நேராக போச்சு? சரி ஓகே, பாம்பு வளைஞ்சு போயிட்டு இருக்கு சார். சே அப்போது அந்த பாம்பு அப்படி படம் எடுக்குது. அப்படி படம் எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுதான் ராகு பிரதாபம். அண்ணன் வருகிறார், இதெல்லாம் ராகு. அதே பாம்பு ஒரு புத்து குழப்பும் போது தன்னை சுருட்டிக்குது, இப்படி சுருட்டிக்குது. இதுதான் கேது. கேதுன்னா என்ன அப்படின்னா, தன்னை சுருக்கி கொள்ளுதல்.